தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மார்க்கண்டேய மகரிஷி அவர் யுதிஷ்டரை பார்த்து சொல்றாரு, நீங்கள்லாம் ஸ்வர்க்கத்தை அந்த காலப்போக்கில் அடைவீர்கள். இப்போ அடைகின்ற அந்த துன்பத்தை பார்த்து உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யுதிஷ்டர் மார்க்கண்டேய மகரிஷியை பார்த்து கேட்கிறார், இந்த சிறந்த பிராமணர்களுடைய மகிமை அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்றார். இப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், முன்னொரு காலத்தில் ஹேஹய தேசம் அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு ராஜகுமாரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக தனியாக போகிறான் போல இருக்கு. அது அரசகுமாரர்கள் வேட்டையாடுவது அப்படின்றது அந்த காலத்தில் நிறைய இருந்தது. சார் அப்போ வேட்டையாடுவது சரியா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் காடுகள் நிறைய இருந்தது. இப்போ மாதிரி காடுகள்லாம் பாதுகாத்து எங்கேயோ ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்ற இது கிடையாது. காடுகள் ஏராளமாக இருந்தன, அதில் ஏராளமான விலங்குகள் இருந்தன. அது அந்த காலத்தில் தர்மம், அவ்வளோதான். அதை நீங்கள் இப்போது ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா அது அதர்மம். இந்த காலத்தில் வேட்டையாடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வேட்டையாடித்தான் இந்தியாவில் ஏராளமான வனவிலங்குகளை இந்த வெள்ளைக்காரங்க காலத்தில் அழித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம. சரி, அப்படி அவன் வேட்டையாட போகும்போது அங்கே ஒரு முனிவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, மான் தோலை போர்த்து கொண்டிருக்கின்றார். இப்போ இவன் அங்கேருந்து தூரத்தில் வரும்போது பார்க்குறான், அது அந்த காடுனாலே அடர்ந்த மரம், செடி, கொடிகள், புதர்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போது அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மான் மாதிரி தெரியுது. ஆஹா, நமக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை அப்படின்னு என்ன பண்ணுறான், உடனே அந்த மானை கொன்று விடுகிறான். கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது மான் அல்ல, ஒரு முனிவர் அப்படின்னு. இதை பார்த்த உடனே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி மட்டும் இல்லை, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், சோகம். அதனால் துன்பத்துக்குள்ளாகி, ஆஹா இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஒரு முனிவரை கொன்னுட்டோமே அப்படின்னு அந்த வருத்தத்தோட அரண்மனைக்கு போகிறான். அங்கே போயிட்டு ராஜா இருக்கார் இல்லையா, அங்கே போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு முனிவரை கொன்று விட்டேன், பெரிய பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே அந்த அரசர்கள்லாம் வருத்தப்படுகின்றார்கள். என்னப்பா, அவர் அந்த கிழங்கு கனிகள் இதை மட்டுமே சாப்பிட்டு வருகின்றவர் முனிவர், அவரை போய் இது மாதிரி கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த முனிவர் யாரு என்ன அப்படின்றதையாவது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறுபடியும் காட்டுக்கு வராங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே கஷ்யபருடைய புத்திரரான அரிஷ்டநேமி அப்படின்ற முனிவர், அவருடைய ஆசிரமம் இருக்கின்றது. இவங்க அந்த காட்டில் தேடிட்டு வரும்போது இந்த இளவரசனால் கொல்லப்பட்ட அந்த முனிவர், அவரோட உடல் எங்கேயுமே காணோம். அது மட்டும் இல்லை, காட்டில் என்ன அடையாளமாக வச்சுட்டு வர முடியும் இந்த இடத்துல அந்த இடத்துல அப்படின்னு. ஸோ ஒரு குத்து மதிப்பாக அப்படி போய் தேடி இருக்காங்க, ஒன்றும் காணோம். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்தில் அந்த அரிஷ்டநேமி அப்படின்ற முனிவர், அவர் கடுமையான விரதம் உள்ளவர் அப்படின்றாங்க. அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த முனிவரை வணங்குகின்றார்கள். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த பூஜை செய்யறதுக்கான சாமானெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார். அவங்க அந்த முனிவரை பார்த்து கேட்குறாங்க, முனிவரே, அதாவது நாங்கள் ஒரு பெரிய குற்றத்தை செய்து விட்டோம், அதனால் உங்களுடைய அந்த உபசரணையை அதை பெறுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா எங்களால் அந்த ஒரு முனிவர், ஒரு பிராமணர், அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், அப்படியா, உங்களால் அந்த பிராமணன் எப்படி கொல்லப்பட்டான், அவன் எங்கே இருக்கான், எனக்கு சொல்லுங்க, நீங்கள்லாம் என்னுடைய அந்த தவ வலிமையை பாருங்கள் அப்படின்றாரு. அப்போது இந்த அரசர்கள், அந்த அரசகுமாரன் எல்லாமா சேர்ந்து இந்த மாதிரி நடந்தது, அவர் வேட்டையாட வரும்போது அவர் மான் தோலை போத்துனதை பார்த்துட்டு மான்னு நினச்சிட்டு அவர் கொன்று விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது அந்த அரிஷ்டநேமி முனிவர் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏகைய தேசத்து அரசர்களை பார்த்து, உங்களால் கொல்லப்பட்டவன் தோ இந்த பிராமணனாக இருக்கலாம், இவன் தான் தவ வலிமையோட கூடிய என்னுடைய மகன் அப்படின்றாரு. பார்த்தா இந்த அரசகுமாரன், இளவரசன், இந்த மான் தோலை போர்த்து கொண்டிருந்த ஒரு முனிவரை கொன்னுட்டான் இல்லையா வேட்டையாடி, அவர் தான் இங்கே நிற்கிறார். இதை பார்த்த உடனே அந்த அரசர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம்.
இது இல்லை, அந்த இடத்துல வந்து அவர் உயிர் போன மாதிரி தான் இருந்தது. எப்படி வந்து ஒரு மறுபடியும் உயிர் வந்தது, எப்படி வந்து அவர் பிழைச்சாரு, இது என்ன தவ வலிமையா? இது கேட்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் இதை கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அரிஷ்டநேமி முனிவர் சொல்கிறாரு, ராஜாக்களே, எங்களோட விஷயத்தில் மிருத்யு, அதாவது அந்த யமன்னு சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. எங்களுடைய திறமைக்கு முன்னாடி அந்த மிருத்யுவானவன் திறமை இல்லாதவனாகிவிட்டான் இல்லையா, அதுக்கான காரணத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து அந்த சுத்தமான ஆசாரங்களை கடைப்பிடிக்கின்றோம், அதுக்கப்புறம் சுத்தமான அன்னத்தை புசிக்கின்றோம், சுத்தமான வீட்டில் வசிக்கின்றோம், பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கின்றோம், உண்மையை தேடுகின்றோம். இந்த பொய்யில மனசை நாங்கள் செலுத்துவது கிடையாது. எங்களுக்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோம். அதனால எங்களுக்கு அந்த மிருத்யு பயம் இல்லை. அடுத்தது சொல்றார், பிராமணர்களுக்கு நன்மையை சொல்கிறோம், அவர்களுக்கு நன்னடத்தையை பேசுகிறோம், அதனால எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை. அடுத்தது சொல்றார், அதிதிகள், அதாவது விருந்தாளிகள் வராங்க இல்லையா, அவங்கள வந்து அன்னபானங்களால், அதாவது இந்த உணவு பானங்கள் அப்படின்றது குடிப்பதற்கானது, அதையெல்லாம் கொடுத்து நாங்கள் உபசரிக்கிறோம். எங்களை அடுத்து வந்தவர்களுக்கு அதிக ஆகாரத்தை கொடுக்கிறோம், அவங்கள வந்து நல்லா சாப்பிட வைக்கிறோம். அவங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருப்பதை நாங்கள் புசிக்கிறோம். அதனால எங்களுக்கு யம பயம் இல்லை. நாங்கள் வந்து மன அமைதி உள்ளவர்கள், இந்திரியங்களை அடக்கியவர்கள், பொறுமைன்றதற்கு இல்லையா, அதை வந்து இயற்கையாகவே கொண்டவர்கள். இந்த தீர்த்த யாத்திரை, அதுக்கப்புறம் கொடை, இதிலெல்லாம் வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவர்கள், புண்ணிய தேசங்களில் வசிக்கிறோம், அதனால எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை. அதே மாதிரி இந்த யோகத்தால் சித்தி அடைந்தவர்கள், அவங்களுக்கு அருகில் நாங்கள் வசிக்கின்றோம், அதனால எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த அரசர்களை பார்த்து சொல்றாரு, பொறாமை இல்லாதவர்களே. இதுல ஒரு சின்ன பகுதி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இன்னும் நிறைய அந்த தர்மங்கள் குணங்கள் இதெல்லாம் இருக்கு, அவர் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு, அதைத்தான் இங்க சொல்றாரு. இப்போ நீங்கள்லாம் ஒன்றா திரும்பி போங்க, உங்களுக்கு வந்து அந்த பாவத்தை பற்றின பயம் வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா பிராமணனை கொன்று விட்டோம், இது வந்து ஒரு பாவமாச்சே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறாரு, பாவத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து திரும்பி போங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவர்களும் சந்தோஷமாக நாட்டுக்கு சென்றடைகின்றார்கள். இப்போ முக்கியமாக ஒரு கேள்வி வரலாம், இது என்னங்க இது, அப்போ வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி பார்த்தா எத்தனையோ முனிவர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள், அப்போது இது வந்து முரணாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஜமதக்னி முனிவரை வந்து மன்னர்கள் வந்து கொன்று விடுகின்றார்கள், அதுக்கப்புறம் பரசுராமர் சபதம் எடுக்கிறார், இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து இவர் எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த இளவரசன் வேட்டையாடும் போது மான் அப்படின்னு நினச்சி கொன்று விடுகின்றான், அது நடக்கின்றது. ஆனால் என்னுடைய தவ வலிமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிஷ்டநேமி முனிவர் அவர் வந்து அவரை உயிர்ப்பிக்கின்றார், பிழைப்பிக்கின்றார். அடுத்தது அது வந்து அவர் இறந்தவர் பிழைத்தாரா, அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து இந்தந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறோம், கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது தான். அதிதிகளை நாங்கள் உணவளித்து போற்றுகின்றோம், விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான உணவை கொடுத்து அவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் மிச்சம் இருந்தால் நாங்கள் உண்கிறோம், உண்மையை மட்டுமே தேடுகிறோம், பொய் பக்கம் எங்களுடைய மனது செல்வதில்லை, பொறுமையை கடைப்பிடிக்கிறோம், இந்திரியங்களை அடக்கி வைத்திருக்கின்றோம், இதனாலெல்லாம் எங்களுக்கு வந்து மிருத்யு பயம் இல்லை. மிருத்யு பயம் இல்லைன்னு தான் சொன்னாரே தவிர எங்களுக்கு மரணமே கிடையாது, நாங்கள் வந்து காலம் பூரா வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலை. இதுதான் வந்து நிறைய பேர் குதர்க்கமாக கேள்வி கேட்குறாங்க. இந்த மந்திரங்களை ஜெபித்தால் மரண பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போன்னா வந்து அவங்களுக்கு மரணமே கிடையாதா?
அப்போது வந்து எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதிகம் கூட வேணாம், ஒரு 100 வருஷமாவது இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு நம்மளை நக்கல் பண்ணுறதா நினச்சிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் நாம் சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க, எங்களை மாதிரி பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்னு 2 குரூப் இருப்பாங்க. டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க வந்து நாளைக்கே வைக்கலாம் மிஸ் அப்படின்வாங்க. ஆனால் பேக் பெஞ்சில் இருக்கவங்க ஐயோ இல்லை சனி ஞாயிறு அதுக்கப்புறம் மண்டே வைங்களேன் அப்படின்வோம். என்னன்னா சனி ஞாயிறில் 2 நாள் அப்படியே நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்க வச்சிடுற மாதிரி. இப்போ சொல்லுங்க, அந்த முன்னாடி பெஞ்சில் இருக்க பசங்க அவங்க வந்து டெஸ்ட் அப்படின்னா பயப்படுறதே கிடையாது, என்னைக்கு வச்சாலும் ஓகே அப்படின்றாங்க. பின்னாடி பெஞ்சில் இருக்கிற எங்களை மாதிரி பசங்க 1 மாதம் கழிச்சு டெஸ்ட்னா கூட பயந்து நிற்கிறோம். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த தேர்வு பயம் இல்லை, எங்களுக்கு தேர்வுனா பயம் இருக்குது, இவ்வளோதானே. அதே மாதிரி தான் அரசியல் கட்சிகளும் சொல்லுவாங்க, இதை பாருங்க தேர்தலை பார்த்து எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் அதுக்கான வேலைகளை எல்லாம் முன்னாடியே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம், அதனால் எப்போ தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ தேர்தல் பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தேர்தலே கிடையாது அப்படின்னு அர்த்தமா? தேர்வு பயம் இல்லை அப்படின்னு மாணவர்கள் சொன்னால் அப்போ அவங்களுக்கு தேர்வே கிடையாது அப்படின்னு அர்த்தமா? தேர்வு இருக்கின்றது, தேர்தல் இருக்கின்றது, ஆனால் அதை பார்த்து பயம் கிடையாது. இதுதான் மிருத்யு பயம் இல்லை, மரண பயம் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாமளும் இந்த மாதிரி யோசிக்காததுனால, என்னப்பா அவங்களாம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தானே இருக்குது, இந்த மந்திரத்தை சொன்னால் மரண பயம் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு 100, 150, 200 வருஷம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு தப்பாக நம்ம யோசிக்கிறோம், அர்த்தத்தை புரியாமல். இனிமேலாவது யாராவது மரண பயம் இல்லை அப்படின்னு நக்கல் பண்ணாங்கன்னா இதை சொல்லுங்க. அடுத்ததாக மார்க்கண்டேய மகரிஷி பிருது சக்கரவர்த்தி அவருடைய அஸ்வமேத யாகம், அதில் வந்து அத்ரி முனிவருக்கும் கௌதமருக்கும் நடந்த விவாதத்தை பற்றி சொல்ல போகின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.